ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம உளுத்தம் பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்தி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பூண்டு 4-5 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தி வணக்கிக்கலாம். லைட்டாக கலர் வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்தி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கினதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஆறின அப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்தி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நார்மலாக எண்ணெய் கடுகு மட்டும் சேர்த்து தாளித்து விட்டாச்சு. நம்மளுடைய உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.